Hi friends, welcome to KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்க்குற கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கலெக்ஷன். ஓகேங்களா? இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரீ ரோஸ் கலெக்ஷன். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ஸுங்க. நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒவ்வொரு கலரும் இன்ச் பை இன்ச்சாக காட்டுறேன். சூப்பரான கலெக்ஷன். எல்லாமே 1 இயர் வளர்த்த பிளான்ட்டு. எல்லாமே நீங்கள் பாருங்கள், 1-2 பிளான்ட்ஸ் இல்லைங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்ஸ், எல்லாமே டாப் குவாலிட்டி. ஓகேங்களா? இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செடிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ட்ரீ ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. மஷ்ரூம் அப்படி ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 இயராக வளர்த்த பிளான்ட்டு 14 இன்ச் பாட்டில் சும்மா டாப் குவாலிட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுற பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, லாலிபாப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மிட்டாய் மாதிரி கீழே மட்டும் இருக்கும், மேலே பூக்கள் எல்லாம் மேலே பூக்கும். ஓகேண்ணா, நல்லா பால் மாதிரி அப்படியே உருண்டையாக பூக்கும். ஒரு லேண்டில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு பாட்டில் வச்சாலும் சரி, பார்க்கறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மெச்சூரான ஒரு லுக்கு தரும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு என்னப்பா அதிசயமாக இருக்குது தம்பி, இந்த மாதிரிலாம் ரோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் தாங்க இது. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது. 1 by 1 காட்டுறா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான அப்டேட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா KTM இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணினா கண்டிப்பாக இறக்க மாட்டாங்க. இந்த KTM நர்சரி நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு ட்ரீ ரோஸ் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வீடியோ பார்த்துட்டு. இதில் அவைலபிள் இருந்தால் ரேட் போடுவாங்க, புக் பண்ணிக்காங்க. MSS டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும் தான் அனுப்புவாங்க, வேறு எந்த கோயிலும் அனுப்ப மாட்டாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் 1 by 1 அப்படியே கலராக பார்க்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சூழ்நிலை ட்ரீ ரோஸில் ஒரு சூப்பரான கலெக்ஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் டைப்பில் அப்படியே அழகழகாக நிறைய பஞ்சாக பூக்குங்க பாருங்கள். இந்த ட்ரீ ரோஸை பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. ஃபுல்லாக மொட்டுக்கள், நல்லா ஃபுல்லாக பூக்கள். இதே மாதிரி தான் கண்டினியூவாக இருக்குது தம்பி. ஒரு டைம் தான் பூக்குமா அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு பூ பூக்கக்கூடியது. ட்ரீ ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பட்டன் டைப்பில் வாங்கக்கூடிய ட்ரீ ரோஸ் எல்லாமே பஞ்சாக நிறைய பூக்கும். டச் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக ரொம்ப அழகழகாக பூக்கும். ஓகேங்களா? இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளான்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. வேணுமாக்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே, ஆனால் வாங்க அடுத்த கலர் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸில் ட்ரீ ரோஸ் வேணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. தம்பி ரேரஸ்ட் கலர்லாம் பலூன் ரோஸு, இந்த மாதிரி கோல்டு ரோஸு, இந்த காப்பர் ரோஸு, இது மாதிரிலாம் லைனாக காட்டுறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் தான். இதோட பாருங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரியாக வரும் பூக்கள் எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரும் அந்த ஒயிட் கலர் வரி வருது எல்லாமே கலந்து வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் ஒரு மீடியமான ஹைட்டில் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கீழே பாருங்கள், கிராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க. நல்லா புஷ் டைப்பில் வந்துருக்கு. டாப் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? பலூன் ரோஸ் உங்களுக்கு யாருன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரீ ரோஸில் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலர். நீங்கள் அடுத்ததாக பார்க்குற கலர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரோஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குதுன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் கூட பிளான்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ் தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரோஸு நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, லாலிபாப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பரான டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடி பாருங்க, நல்ல மரம் மாதிரி வரும். மேலே மட்டும் புதர் டைப்பில் நல்லா பூக்கும் பாருங்கள். நல்லா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே ஸ்கின் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலர்லேயும் அந்த ஒயிட் கலர்லேயும் கொத்தாக நிறைய பூக்கும். இது வந்து ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஃப்ளவருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கலர் வரும். என்ன மனம் பன்னீர் ரோஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மனமாக இருக்கக்கூடிய ரோஸ் தான் அந்த ஸ்கின் ரோஸு. இதிலே ட்ரீ ரோஸு ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் இருக்குங்க. யாருக்குன்னா வேணும்னு நினச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா KTM அந்த ஃபாலோ பண்ணிக்காங்க. அவங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் ட்ரீ ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தாஜி மொகால் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கப் ஷேப்லேயும் அந்த ஒரு பெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் ஷார்ப்பாக வரும். ஓகேங்களா? பாருங்கள் கூசாக வரும். பூ நல்லா தாமரை பூ மாதிரி நல்லா குண்டாக வருங்க. பாருங்களேன், இது பூவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கல் மாதிரி நல்ல பெரிய பூ, நல்ல பெரிய பூ, சூப்பரான ரெட் ரோஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரோஸில் ஒரு 1 or 2 1 2 3 பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணுமா கொடுங்க, ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே, அது யார் ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். பெரிய பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா புஷியாக இருக்கும். நீங்கள் லேண்டில் வச்சாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாற்றி வச்சாலும் சரி, இல்லை இதே பாட்டில் வச்சா வளர்த்தாலும் சரி, ஒரு ஸ்டிக்கை வச்சு கட்டி நல்லா க்ரோத் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக நல்லா குண்டாக பூ சூப்பராக இருக்கும். இது அப்பப்போ பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கள் முடிஞ்சோடனே கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா புதர் டைப் நல்லா பால் மாதிரி நல்லா லாலிபாப் குச்சி மிட்டாய் மாதிரி உரண்டே வரும். ஓகே, ஆனால் ஒரு சூப்பரான வெரைட்டி. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ரெட்டு ரோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க.
நல்லா குண்டு குண்டாக வர ரெட் கலர் ரோஸ். ஓகேங்களா, சூப்பரான வெரைட்டி. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர்லேயே ஒரு சூப்பரான இருக்குங்க. ஓகே, ஆனால் எல்லோ கலர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக வரும். இங்கே பாருங்கள், இந்த பூ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ கலர் தான் வரும். ஆனால் பார்டரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷேடை வரும். ஓகே, ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க. எல்லாம் பாருங்கள், 1 2 3 4 5 மொட்டுகளோட சூப்பரான டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸுக்கு எல்லாமே பக்கா குவாலிட்டியில் இருக்குது. வேணுமா குறைங்க, இந்த கலர் வேணுன்னா சூஸ் பண்ணி புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்க போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ட்ரீ ரோஸ். ஓகே, ஆனால் ஒரு அற்புதமான ரகங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எத்தனை மொட்டுகளோட அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குன்னு. ஓகேங்களா, இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீ ரோஸு சூப்பரான குவாலிட்டி. அது லோட்டஸ் ட்ரீ ரோஸுங்க. ஏன்னா நமக்கு நிறைய கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு இது முன்னாடி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க, ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், இது கலர்ஸை பாருங்கள், லைட் அப்படியே ஒயிட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கும் லைட் பிங்க்கும் எல்லாம் 3 கலந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பூவை பார்க்கும்போதே அவ்வளோ பிளாஸ்டிக் பூ மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும். நல்லா அற்புதமான ஒரு ரகங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரீ ரோஸில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்கும், ரொம்ப ரேரு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் சூப்பராக இருக்குது, நிறைய மொட்டுகளோட அவைலபிள் இருக்குது. வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ட்ரீ ரோஸுங்க. ஒரு சூப்பரான ரகம், நிறைய பூ வைக்குங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆனாலும் கொட்டாது, அவ்வளோ ஸ்ட்ராங். இங்கே பாருங்களேன், சும்மா கல் மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்ட்ராங். இங்கே பாருங்கள், நல்லா நெருக்கமாக அப்படியே அடர்த்தியாக ஒரு பூ பூக்கக்கூடியது. இந்த ட்ரீ ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குருவி கூண்டு கூட கட்டினுது பாருங்கள். எவ்வளோ அழகாக குருவி கூண்டு ஒரு ஊடு இருக்குது. அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதில் எத்தனை மொட்டுக்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு 20 மொட்டுக்கு மேலே இருக்குதுங்க. டாப் குவாலிட்டி. தயவுசெய்து யார் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், 15 மொட்டுகளோட ஒரே ஒரு செடி, சும்மா டாப் குவாலிட்டி பிளான்ஸுங்க. இதெல்லாம் வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஓகே, ஆனால் ஒரு சூப்பரான காப்பர் ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ட்ரீ ரோஸில் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து KTM நர்சரி ஃபாலோ பண்ணிக்காங்க. அடுத்த ட்ரீ ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் அழகாக பட்டன் டைப்பில் ஒரு அழகாக ஒரு குட்டியாக நிறையா பூக்கணும், பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருந்தால் போதும்பா, எனக்கு நான் அந்த பூவை தலைக்கு வைக்க தேவையில்ல, எனக்கு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வேணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ண வேண்டிய வெரைட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பூ வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் கலர் ஃப்ளவர் ஃபுல்லாக வச்சு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பூக்களோட அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். குட்டியாக பாருங்கள், ஒரு பூவை அறுத்து காட்டுறேன். ஏன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் சும்மா அப்படியே ஒரு எந்த பிங்க்கு லைட் பிங்க்கோ டார்க் பிங்க்கோ சேராத ஒரு கலரில் இருக்குது. மொட்டுக்களும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஹைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் தான். உங்களுக்கு யாரும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. அடுத்த கலர் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலரில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பால் கலரில் வரும். அவ்வளோ அழகாக நிறைய பூத்துருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம், நிறைய முட்டுக்கள் வைக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்துக்காங்க. மொட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொட்டாக இருக்கும்போது நல்லா கூர்மையாக அழகாக இருக்கும். பெட்டல்ஸ்னால நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு, பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த கலர் ட்ரீ ரோஸ் உங்களுக்கு வைக்கணும், வீட்டான வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க, தரமாக இருக்கும். இதெல்லாம் லோவான பராமரிப்பு தாங்க. அப்போ நீங்கள் இடத்துல வச்சு நல்லா ஸ்டிக் வச்சு கட்டிட்டு நல்லா அப்பப்போ ட்ரிம் பண்ணி நல்லா உரம் DIP உரமோ இந்த மாதிரி ஷாப் பவுட்ரு இந்த மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோ அழகாக சூப்பராக வளரும். ஓகே, உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரேரஸ்ட் கலர்னு சொல்லக்கூடிய மார்கோ ரோஸுங்க. இது பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியே தெரியாது, ஏதோ ஒரு பூ பூத்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி ரோஸு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்லாம் இருக்காப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ரோஸு. எவ்வளோ அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக அப்படியே வந்து சிங்கிள் பெட்டல் இல்லை, அப்படியே அடுக்கடுக்க அழகாக அப்படியே பஞ்சாக பூத்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு வீட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு பஞ்சாக பூக்கக்கூடிய ட்ரீ ரோஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய முட்டோடய அவைலபிள் இருக்குங்க. பாருங்கள் எல்லாமே ஒரே ஒரு பிளான்ட்டு தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸு ஒரு பக்கத்தில் இருக்குது, அதுவும் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இதோட பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குங்க பாருங்கள், அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில், இதுவும் கொத்தாக நிறையா பூக்கும். ஓகேங்களா, இந்த 2 கலருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 2 பிளான்ட்டு உங்களுக்கு வேணும் பார்க்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. நிறைய பூ ஒரு பட்டன் ரோஸ்ப்பா, எனக்கு வந்து வீட்டான அழகுக்காக பூத்தா மட்டும் போதும், வேறு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மார்கோ ரோஸும் சும்மா சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸுன்னு சொல்லுவாங்க, அதில் ஜிமிலியா ரோஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி பூக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இது ரியலிஸ்டிக்கான ஒரு பிளான்ட் தாங்க, ஒரு லைவான பிளான்ட்ஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் சூப்பரான கலெக்ஷனு. இதெல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் கிடைக்காது இந்த கலர்ஸ்லாம். ஏன்னா டச் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூவோட சைஸ் அழகாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த பொக்கைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரோசஸ் வெரைட்டிஸ்லாம். ஓகேங்களா, இதுவும் நமக்கு ட்ரீ ரோஸில் அவ்வளோ அழகாக, அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாரும் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸில் ட்ரீ ரோஸ் ஒன்று கிடச்சிருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா புஷியாக. அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரான்ச் இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இலை மேலே கருகி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி லேட்டாக விட்டனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருகி இருக்குது. ஓகேங்களா, இது ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் கட் பண்ணி விட்டு அனுப்புவோங்க, மருந்து அடித்து நீங்கள் ஒன்றும் பராமரிப்பு பண்ண தேவை. ஓகேங்களா, நார்மலாக தண்ணி விட்டே வரும். நீங்கள் இதே மாதிரி பாட்டில் வச்சு கூட நீங்கள் வளர்த்துக்கலாம், இல்லை நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு அருமையான தாஜ்மஹால் ரெட் ரோஸ் வேணால் கூட சூப்பராக இருக்குது, அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய பிங்க் டச் ரோஸில் வெரைட்டிங்க. பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் பாருங்கள், 2 4 6 7 8 9 10 11 பாருங்கள். இது பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப் ஷேப்பில் அவ்வளோ அழகாக பூக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸ். ஓகேங்களா, நமக்கு வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் எங்கே தேனாலும் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரேர் தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிங்க்கு அது சூப்பரான. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயராக வளர்த்த பிளான்ட். ஓகேங்களா, ஒரு வருஷமாக வளர்த்த பிளான்ட்லாம் தாராளமாக நீங்கள் வாங்கலாம், நம்பி அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில்வர் லைன், இங்கே பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷிங்க, வேறு லெவல் எக்ஸலண்ட்டான பிளான்ட்டுங்க. நல்ல புஷ் டைப்பில் நிறைய வந்து பிரான்ச் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே வச்சிங்கன்னா போதும், அப்படியே மொட்டுக்கள் கட் பண்ணி விட்டால் மொட்டுக்கள் கொத்தாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுவும் அவைலபிள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர். ஓகேங்களா, இது எல்லோவும் மஞ்சளும் கலந்து வர மாதிரி வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா பெட்ரஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நிறைய பூக்குங்க. பாருங்கள் நல்ல புஷ்ஷியான பிளான்ட்ஸு, நிறைய மொட்டுகளோடு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஒரு பிங்க் பட்டன், கொத்தாக பூக்கக்கூடிய பிங்க் பட்டன் பாருங்கள். இதுவும் ஒரு சின்ன பிளான்ட் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட்டு தாங்க, ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு கேட்க வேணால் இது வேணால் புக் பண்ணிக்காங்க. அடுத்து டச் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக பூக்கள் இருக்குன்னு. இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த 7 வந்தால் பூ வராது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஸ்டாக்கில் அந்த அடியில் இருக்க ஆண் செடியிலேருந்து வந்திருக்கு. இது அப்பப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்றணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா செடி வளரவே வளராது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியோட வளர்ச்சியோட சத்துக்கள் எல்லாமே இதுக்கு வந்துடும். இதை பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ட்ரீ ரோஸில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2-3 டைம் ஒடிச்சிங்கன்னா வராது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் எல்லாமே மேலே பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் கீழே வரைக்கும் வர வரைக்கும் எல்லா ஒட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள் வந்துச்சுன்னா தயவுசெய்து ஒடிச்சிடணும். ஓகேங்களா, இந்த டச் ரோஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது பாருங்கள், இது முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் முட்டை மாதிரி ஒரு ரெட் கலர் ரோஸு. இங்கே பாருங்கள் நெருப்பு ரோஸ். நெருப்பு ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி அவைலபிள் இருக்குது, நல்லா பிரான்ச்சஸோடு அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ரோஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக புஷ்ஷியாக நிறைய பூக்களோட அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. அடுத்து தான் பார்க்குறது தான் பாருங்கள், நீங்கள் யாருக்குன்னா உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டவங்க ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இங்கே பாருங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக, அழகோ அழகு. இந்த பூக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. அப்பா வாசனைலாம் இல்லைங்க, நல்லா அழகாக பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக டபுள் கலரில் பாருங்கள், ஒயிட்டும் அந்த பேபி பிங்க் கலரும் கொத்தாக எவ்வளோ அழகாக பூத்துருக்குங்க பாருங்கள். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் சுனோன்னு சொல்லுவாங்க. சம்மர் சுனோலே வந்து பார்த்தீங்கன்னா இது டபுள் கலர் வெரைட்டி. இது நல்லா புஷ்ஷியான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகேங்களா, வாங்க. அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பர்த்டே பார்ட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பூ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட் சின்ன தான், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் வந்து 1 or 2 ஃபீட்லேயே பண்ணியிருக்காங்க. இது நல்லா புஷ் டைப்பில் நிறைய முட்டுகளோடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, நான் விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கோங்க. பர்த்டே பார்ட்டி ரோஸ்.